வந்தேன்டா பால்காரன் அடடா நான் பசுமாட்டை பற்றி பாட போகிறேன் இல்லை பசும்பாலை வச்சு வீடியோ பண்ண போகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி குடிக்கக்கூடிய மில்க் உண்மையிலே மில்க் தானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்குது. அதை வச்சு நம்ம குடிக்கிற மில்க் உண்மையிலே மில்க் தானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோ மில்க். இந்த பாக்ஸுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா கிட் இருக்குது. இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்சைடில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நமக்கு முதல்ல இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல்ஸ் தான். ஸோ இது நமக்கு தேவை கிடையாது, கொஞ்சம் லேட்டாக படிச்சிக்கலாம். இது டைரி போல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரமாக எடுத்து வச்சிரும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கெமிக்கல் ஸ்டிப்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. 8 பார்த்தீங்கன்னா 8 வெரைட்டியானது. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மில்கை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டெய்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த 8 ஸ்டிப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த 8 ஸ்டிப்போட பேரையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க வரிசையாக. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு உள்ளது. இது என்ன பேர் அப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு. ஸோ மில்க் அளந்து ஊற்றுறதுக்கு அவ்வளோ அளவு நினைக்கிறேன். ஸோ இதை இப்படி ஓரமாக எடுத்து வச்சலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம மில்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த பாலை வச்சு நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கோமாத்திட்ட வந்து கறந்து எடுத்து வந்து சுத்தமான பாலை வச்சு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்டா கடையில் எவ்வளோ பால் இருக்குது அதெல்லாம் வாங்கி வந்து நீ வீடியோ பண்ணானா, வீட்டில் உள்ள பால் ஆல்ரெடி சுத்தமான பால், அதை வச்சு ஏன்டா வீடியோ பண்ணுறா அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் உள்ள பாலை வாங்கி நான் வீடியோ பண்ணிவிட்டு அதை வந்து அவன் பார்த்துட்டு அதை கேசை ஏற்றிட்டாங்க அப்படின்னு நமக்கு எதுவும் தேவையில்லாத கோளாறு வந்துடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பாலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். வீட்டில் உள்ள பாலும் பியூரிட்டி இருக்குது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணி பார்த்தோம்ல. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பால் பியூரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பீக்கரில் வந்து பாலை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலை ஊற்றி வச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க சின்ன சின்ன டெஸ்டிங் பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மில்கை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். எட்டு கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா மில்கை ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாத்திரை மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பால் சுத்தமான பால் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு ஒரு சின்ன பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா யூரியான்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேருக்கு ஏற்ற ஸ்டிப்ஸ் நம்ம கரெக்டாக எடுத்து மில்கில் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போரிக் ஆசிட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதே போல் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா கண்டெய்னர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்ஸை போட்டாச்சு. இப்போ வந்து கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா கண்டெய்னர்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டாச்சு. இப்போ ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 25 நிமிஷம் வரை வெயிட் பண்ணோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 25 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். guys பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. இந்த பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் மந்த் வரை வெயிட் பண்ணி பாருங்க. guys இந்த கண்டெய்னரில் எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து 25 நிமிஷம் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்தால் எது நல்ல மில்க் எது கெட்ட மில்க் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்லெட்டில் போட்டுருக்கபடி இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் போட்ட கண்டெய்னரில் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க புக்லெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதாவது நேச்சுரல் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீப் ஆரஞ்சு கலரில் மாறி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கலப்படம் கலந்த மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து போரிக் ஆசிட் போட்ட மில்க். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே போல தான் இருக்குது. எந்த சேஞ்சஸுமே தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூரியா போட்ட மில்க் கண்டெய்னரில் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த வித சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா லைட் எல்லோவாக மாறி இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது கலப்படம் கலந்த மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே யூரியா போட்ட மில்க் பார்த்தீங்கன்னா வந்து எந்த வித சேஞ்சஸ் இல்லை. ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சோம்னா அதே போல தான் அப்படியே இருக்குது. ஸோ அடுத்தது போகலாமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் போட்ட மில்க் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரல் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ப்ளூ செடிமெண்டல் பார்த்தீங்கன்னா வண்டல் மாதிரி படிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கலப்படம் கலந்த மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மில்க் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. நம்ம எப்படி வச்சோம்னா அதே போல தான் இதுலையும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல மில்க் அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோப் அண்ட் டிடர்ஜென்ட் போட்ட மில்க் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து எது நேச்சுரல் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து லைட் எல்லோவும் ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது நேச்சுரல் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா எல்லோவும் க்ரீனும் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து கலப்படம் கலந்த மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் நம்மளோட கண்டெய்னரை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4வது கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சோப் அண்ட் டிடர்ஜென்ட் போட்டோம்னா ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நமக்கு வந்து நல்ல மில்க் அப்படின்னு தான் ப்ரூவ் ஆயிடுச்சு இதில்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் 5 கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டிருக்கோம். அதில் வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது நேச்சுரல் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா டஸ்டி எல்லோவா இருந்துச்சு அப்படின்னா அது கலப்படம் கலந்த மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து எந்த சேஞ்சஸ் இல்லாமல் பியூராக இருக்குது. ஸோ நம்ம எப்படி வச்சோம்னா அதே போல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்க் வந்து பாஸ் பண்ணிடுச்சு. 6வது கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டெஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டிப்ஸை போட்டிருந்தோம். ஸோ அதில் மில்க் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சாக மாறி இருந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா லைட் பிங்காக மாறி இருந்துச்சு அப்படின்னா கலப்படம் கலந்த மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ நம்மளோட மில்கில் பார்த்தீங்கன்னா லைட் கலர் ஆரஞ்சு தெரியுது ஷேடோ. பட் பெருசாக எதுவும் ரியாக்ஷன் எல்லாம் தெரியல எனக்கு. ஹைட்ரஜன் பெராக்சைடில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அதே போல இருக்குது. பட் பெருசாக ரியாக்ஷன் தெரியல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாஸ் பண்ணிருச்சு அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 7வது பார்த்தீங்கன்னா MQ1 அப்படிங்கிற டெஸ்ட் வந்து நம்ம மில்கில் பண்ணியிருந்தேன். அதில் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பர்பிள் கலர் வந்து பிங்க் கலர் மாறினா அது பியூரான மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பர்பிள் கலர் இருந்துச்சு, அப்படி போக போக பியூராக பிங்க் கலர் மாறிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சுத்தமான மில்க் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். 8வது பார்த்தீங்கன்னா MQ2 டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர்லேருந்து கலராஸாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பை போட்ட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உடனே ப்ளூ கலர் மாறிச்சு, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கலராஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பியூரான மில்க் அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. கலப்படம் கலந்த மில்க்கை குடிக்கும்போது நமக்கு உடலில் எந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பிளைண்ட்னஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணு தெரியாம போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கேன்சர் வரது ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கலப்படம் கலந்த மில்க் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல குடல் சம்பந்தமான பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு பார்த்தீங்கன்னா கலப்படம் கலந்த மில்க் குடிக்கும்போது. இந்த கிட்ட வச்சுட்டு எப்படி ஒரு கலப்படம் கலந்த மில்கை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள கோமாதா மில்க் வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் என்னவோ பாசிட்டிவ் வந்துருச்சு. இதுவே பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் நெகட்டிவா வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி ஏன் பண்ணல அப்படின்னு பார்த்தா பிராண்ட் சைட்ல இருந்து நம்மள கேஸ் போட்டா என்ன பண்றது? அதனால தான் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு நம்ம அதை பண்ணல. ஸோ இந்த வீடியோ மூலம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கலப்படம் கலந்த மில்கை நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நீங்க குடிக்கிற மில்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க.